Hello guys, welcome back to another episode பி கதை சி எபிசோட் 4. போன எபிசோடுக்கு நிறைய பேர் நிறைய ஆதரவு தந்திருந்தீங்க. மிக மிக நன்றி. நீங்கள் இருக்கிறனால தான் நானும் இன்னும் இருக்கேன். நீங்கள் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இவ்வளோ பேராவது என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அவ்வளோ பேச விரும்பல மக்களே. ஏன்னா இந்த வீடியோ லென்த்தாக போக நான் விரும்பலை. ஏன்னா ஏற்கனவே 1/2 மணி நேரம் எபிசோட், 27 நிமிஷம் எபிசோட் அந்த மாதிரி தான் போகுது. கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வெல்கம் டு பேய் கதை. லெட்ஸ் இந்த வாரம் ஒரு புதிய வாரம். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். தமிழ் பிக்சர்ஸோட ஓனர் தானே? ஆமாம் பிரதர், நீங்கள் தானே டிஎம் எப்படி பண்ணி? இருக்கீங்க? நல்லா இருக்கு பிரதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் உங்களுக்கு 2 நாள் முன்னாடி டிஎம் பண்ணியிருந்தேன், நீங்க நேற்று தான் பார்த்தீங்க. ஆமாம் பிரதர், ஏன்னா இந்த ஒரு வாரமாக வீடியோ போடல. அதான் சரி எத்தனை டிஎம் வந்திருக்குன்னு பார்த்தேன். ஒரு 3 பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க. அதில் இவர் தான் ஒரு ஆள். 2 பேரோட ஸ்டோரி வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. நான் இவரோட ஒன்லைனோட கேட்டேன், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால தான் மக்கள் இவரை கொண்டு வந்திருக்கேன். ஓகே பிரதர், நீங்கள் எப்படி பேயால் அடி வாங்கினீங்க? பேய் எப்படி உங்களுக்கு காய்ச்சல் அடிச்சுல சொல்ல முடியுமா? ப்ரோ, இந்த கதை வந்துட்டு உங்களுக்கு நீங்க வந்துட்டு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தீங்களே, அந்த காரா ஹைவே தெரியும் தானே ப்ரோ? காரா கைவி. ஆமா பிரதர், ஹைவே ப்ரோ. அங்க வந்துட்டு நீங்க தெரியுமா, அங்க ஒரு சிவன் ஆலயம் இருக்கு, சிவன் கோயில் ஆலயம் தெரியும் தானே? ஆமா ப்ரோ, இருக்கு. அங்க சிவன் டெம்பிள் இருக்கு. கோயில் தெரியுமா? அங்க வந்துட்டு ஆக்சுவலி அந்த கோயில் வந்து 7:30 சாத்திடுவாங்க ப்ரோ. ஓ, நான் என்ன பண்ணிருந்தோம், நான் அந்த டைம்ல வந்து கேர்ள்ஸ் யாருமே போல, நானு என் ஃபாதர், எங்க அப்பா, அதுக்கப்புறம் என் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் போயிருந்தோம் ப்ரோ. ஓகே பிரதர். அப்புறம் போயிருந்தப்ப மணி வந்துட்டு நாங்க ஆக்சுவலி 7:30 மணிக்குள்ள அங்க சம்பா ஏறலாம் தான் பார்த்தோம். ஆனா வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு ப்ரோ. நமக்கு தெரியும் தானே ப்ரோ அந்த ஹைவே எப்படி இருக்கும் சொல்லிட்டு. காரா ஹைவே வந்துட்டு வளைஞ்சு வளைஞ்சு போவோம். நீங்களே சொல்லிருந்தீங்க தானே அந்த பழைய வீடியோல. ஆனா ப்ரோ நீங்க அந்த மாதிரி வால்ஸ்வேகன் பாத்தீங்களா? ப்ரோ 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 நீங்க ஏன் ப்ரோ ராத்திரி நேரத்துல வரைய முடிச்சீங்க? அதெல்லாம் பாக்கல ப்ரோ. அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தா நான் அங்கேயே செத்துருப்பேன். ஐயோ ப்ரோ. ஆனா சில பேர் சொல்றாங்க நீங்க சொன்ன அந்த வால்க்ஸ்வேகன் வந்துட்டு மித்துன்னு, அது பொய்ன்னு. ஆனா நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே அந்த மாதிரி வால்க்ஸ்வேகன் இருக்குமா ப்ரோ? இல்ல ப்ரோ, அது வந்துட்டு ஒரு லெஜெண்ட் தான், அது ஒரு மித்து மாதிரி தான். ஆனா அது உண்மையா இல்லையான்னு நம்ம அங்க போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இது வந்துட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அதை வந்து பார்த்தவங்க வந்துட்டு உயிரோட இல்ல, பாக்குறவங்க வந்து உயிரோட இருக்க மாட்டாங்க சொல்றாங்க. ஆமா பிரதர். சரி ப்ரோ, நம்ம கதைக்கு ஓட்டிட்டு போடுவோம். இப்ப நான் எங்க விட்டேன், அந்த போய்கிட்டு இருக்கும் போது லேட் ஆச்சு. இந்த பாதை வளைஞ்சு வளைஞ்சு போகுதுல ப்ரோ, அதனால லேட் ஆனப்ப நாங்க போயிட்டோம். சரி போனோன்னா நீங்க நம்ப மாட்டீங்க ப்ரோ, 4 மணிக்கு கிளம்பணும். 4 மணிக்கு கிளம்பி 9 மணிக்கு தான் போய் சேர்ந்தோம். கேரள இருந்து 4 மணிக்கு கிளம்பி 8:30 தான் போய் சேர்ந்தோம். அந்த மாதிரி ஜேம் தாண்டி காரா போய் வளைஞ்சி 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 அப்புறம் போயிட்டோம் ப்ரோ. போயிட்டு இனிமேதான் கொஞ்சம் இனிமேதான் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ப்ரோ. நான் அந்த இடத்துல நீங்க இருந்தீங்க என்ன பண்ணிருப்பீங்க கடைசியில நான் கதை சொல்லி முடிச்சிருக்கேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. நம்ம போயிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். அதுவும் 7:30 மணிக்குள்ள சாத்திடுவாங்க கோயில. ஆனா நாங்க போனது வந்துட்டு 9 மணி. அப்ப 9 மணிக்கெல்லாம் கோயில் இருக்கும். போயிட்டோம் ப்ரோ. கோயில் சாத்திட்டாங்க. நீங்க போறப்பதான் சாத்த போறாங்களா இல்ல சாத்திதான் இருந்துச்சா? சாத்திதான் இருந்துச்சு, ஏன்னா வெள்ளையே சாத்திட்டாங்க போல ப்ரோ. போயிட்டோன்னே நாங்க என்ன பண்ணோம், கோயில் சாத்தினோடனே எங்களுக்கு எப்படி தெரியுமாச்சு, ஐயோ இப்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு டிராவல் பண்ணி 4:30 மணி தான் டிராவல் பண்ணி வந்துட்டு கோயில் சாத்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமா கண்டிப்பா கடுப்பாதான் ஆகும். அதனால நாங்க சரி நம்ம எப்படியாச்சும் சாமி கும்பிட்டுறோம், சிவனை பார்க்க வந்தோம், பார்த்துட்டு போயிருவோம் சொல்லிட்டு என்ன பண்ணோம் ப்ரோ, அந்த கோயில் நாங்களே பூட்டை, அந்த பூட்டை நாங்க என்ன உடைச்சிட்டோம். ஐயோ
உடைச்சிட்டோம்னா நீங்க நினைக்கிற உடைச்சிட்டோம்ல ப்ரோ, எப்படி சொல்றது, அந்த அது வந்துட்டு அந்த எங்க அப்பா கூட்டிட்டு வந்துட்டு அந்த ஒரு மணப்பாறை மாதிரி என்னமோ ஜாமா இருந்துச்சுல, அத வந்துட்டு எடுத்துட்டு போய் அந்த பூட்டுல தட்டுனாரு. ஆமா, தட்டி 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 அந்த பூட்டு வந்துட்டு அந்த அப்படியே வெளியாகி வந்து உளுந்துருச்சு. ப்ரோ அதுக்கு அந்த பேர் பூட்டு உடையல, உடைக்கிறதா ப்ரோ? வெளியாக்கணும் ப்ரோ. அதுதான், ஐயோ கேளுங்க. வெளியானோம்னா சரி உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டு அப்படி எப்படி சமாளிச்சு ப்ரோ, சிவன் சிலை பார்த்தோன்னே நிம்மதியாவே இருந்துச்சு. ஏன்னா இப்ப நம்ம ஒரு 4.5 மணி நேரம் ஜேர்ல டிராவல் பண்ணி வந்துட்டு ஒரு விஷயத்த பார்க்கும்போது அந்த விஷயத்த பார்த்தோம்னா நமக்கு எப்படி திருப்தியா இருக்கும் தானே ப்ரோ. ஆமா ப்ரோ. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. சரி பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு அந்த பொங்கல் தெரியுமா, பொங்கல் பானை, ஆமா, அந்த பானையை எடுத்து பொங்க வைக்க ஆரம்பிச்சோம். ஓ ஏன் ராத்திரியே? தெரியுமா, ஏன்னா யாரும் இல்லாத டைமா? ராத்திரி ஆக்சுவலி கோயில்ல வந்து யாருமே இல்லை, ஆனா அங்க ஒரு வயசானவர் மட்டும் கூட்டிக்கிட்டு இருந்தாரு ஓ கோயில. கிளீனர் மாதிரியா? ஆனா ஒரே ஒரு வயசான அங்கிள் தான். ஓ அப்ப அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது ப்ரோ டக்குன்னு வந்துட்டு பொங்கல் வச்சோம். ஏன் தெரியுமா, ஆக்சுவலி அந்த டைம்ல எங்க அம்மாக்கு எங்க பாட்டி எங்க அம்மாக்கெல்லாம் உடம்பு சரியில்லை. வீட்டுல ஓ சும்மா சும்மா உடம்பு சரியில்லாம போச்சு ப்ரோ. அதனால நாங்க என்ன பண்ணோம், சரி சாமிக்கு வந்துட்டு இந்த மாதிரி வச்சு செஞ்சுட்டா நம்ம வீட்டுல ஏன் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கு, யாருமே ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, அதுக்காக வேண்டிக்கிறதுக்கு போனோம் கோயிலுக்கு. ஓ போயிட்டு ப்ரோ பொங்க வச்சோம். கேளுங்க ப்ரோ, பானைய வைக்கிறோம், அந்த கட்டையெல்லாம் வச்சுட்டு ப்ரோ விளங்குதா ப்ரோ? விளங்குது ப்ரோ. ப்ரோ பானையெல்லாம் வச்சுட்டு கீழே கட்டையை வச்சுட்டு இந்த நெருப்பு பத்த வைக்கிறோம். காத்து அப்படி அடிக்குது, புத்த புத்த ஒரு பேய் காத்து அடிக்குது ப்ரோ. காத்து தருவோம் வேகமா. இது இந்த காத்திரா பத்திரம் அடிக்குமே? ஐயோ அந்த மாதிரி இல்ல ப்ரோ, எப்படி சொல்றதுன்னா இப்ப ஓ அந்த காத்து காத்து அடிக்குதுல்ல வந்து அப்படியே அந்த வேகமா இதான், அடிச்சா அந்த காத்து வந்து. நெருப்பு பத்த வைக்க முடியல. ஓ நெருப்பு அமைஞ்சிருச்சு. மொத்தம் தீ குச்சி தான் பத்த வைக்க சொல்லிச்சு. லைட்டர்ல பத்த வச்சாதான் பட்டுன்னு பத்திக்கணும். லைட்டர் வந்துட்டு கை நம்ம உள்ள விட்டு தான் பத்த வைப்போம். அப்படி சொல்லிட்டு லைட்டர்ல பத்த வச்சோம். சரி எரிய ஆரம்பிச்சிச்சு. பொங்கல் ஜாம போட்டு பொங்கல் சமைச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்க தாத்தாவும் வந்திருந்தாரு. எங்க தாத்தா தான் வந்துட்டு அவர் வீட்டுல சமைப்பாரு, என்ன செய்வார்ல, சரி அவரு தான் பொங்க வச்சாரு. அவருக்கு அது தெரியும் ஓ எப்படி செய்யணும் சொல்லிட்டு. அப்ப எங்க தாத்தா என்ன சொன்னாரு, இது 9 மணி ஆச்சு, அங்க இருக்கிற கரு சிலை தெரியுமா, அந்த இப்ப நீங்க பாத்திருப்பீங்களே சாமி சிலை எல்லாம் கருப்பு கருப்பு சிலை தெரியுமா? ஆமா 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 பிரதர். அது எங்க தாத்தா சொன்னாரு, போறீங்க சாமி கும்பிட்டுட்டு வாங்க, கருஞ்சலையனா தொடாதீங்க, கருஞ்சலைய தொடாதீங்க தொடாதீங்கன்னு 3 தடவை அழிச்சு சொன்னாரு. ஏன் ப்ரோ? ஏன்னா இது எப்படி சொல்றதுன்னா, அந்த சிலை வந்துட்டு ராத்திரி நேரத்துல தான் ரொம்ப உக்கிரமா இருப்பாங்களாம். எப்படி சொல்லுவாங்கன்னா, உக்கிரம்னா அது வந்து ராத்திரி நேரத்துல தான் இல்ல அப்சார்ப் பிரதர், பண்ணும். இல்ல ஏன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது உங்க தாத்தா சொன்னதுல இன்னொன்னு இருக்கேன், அது உக்கிரமா இருப்பாங்க அது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க பூட்டி இந்த கோயிலை உடச்சிட்டு வேற உள்ள போயிருக்கீங்களா, அதனால கூட இருக்கலாம்ல. ஆமா ப்ரோ, மேபி வந்துட்டு அது இந்த ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாம சாமியெல்லாம் வந்து தூங்குற நேரத்துல நம்ம டிஸ்டர்ப் பண்றோம். அது மேபி அந்த மாதிரி கூட நான் சொல்றேன்ல, மேபி அந்த மாதிரி இருக்கலாம். அதான் ப்ரோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ப்ரோ. ஓகே. சுத்தி வந்து பார்த்தாங்க கோயில் வந்துட்டு. ஏன்னா முன்ன விட கோயில் வந்து கொஞ்சம் இப்ப அழகா செஞ்சிருக்காங்க தெரியுமா ப்ரோ. சுத்தம் பண்ணி கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க. பண்ணி. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஓகே ஓகே. வச்சிருந்தாங்க சொல்லிட்டு. ஆனா ராத்திரி நேரத்துல மேபி உங்களுக்கு தெரியும் தானே ப்ரோ, ராத்திரி நேரத்துல பயமாதான் இருக்கும். ஆமா. ஆக்சுவலி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த ராத்திரில வந்துட்டு நம்ம ஒண்டிய ப்ரோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க திடீர்னு வந்துட்டு ப்ரோ விளங்குதா ப்ரோ? விளங்குது ப்ரோ. திடீர்னு நீங்க வந்துட்டு இருக்கும்போது காத்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பட்டு நின்று ஒண்ணுமே சத்தமே நம்ம அப்படி அமைதியான உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ. அம்மி ஃபுல்லா புத்து புத்து காத்து. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளனா அந்த பூச்சி அந்த கேட்டுட்டு இருக்கும். அது வந்து தவுக்கலையா என்னமோ சம்திங் என்னமோ சொல்லுவாங்க. திரும்ப காட்டுல
நம்ம அந்த சத்தம் கூட ஃபுல்லா பியாம ஆச்சு. எங்களோட எங்க அப்பா ஃப்ரெண்டு வந்து உள்ள போயிட்டாரு. உள்ளனா உள்ள கோயில் சுத்தி பார்க்க சொல்லிட்டு போனாரு ப்ரோ. ப்ரோ அப்ப போயிருந்தப்ப நாங்க இப்படி வந்துட்டு இந்த பொங்க பானைய வந்துட்டு கழுவிட்டு பொங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். சாமி சட்டம் தருமா? சாவியா? அந்த தாளம் சாமி சட்டம் சாமி சட்டமா? புரியலையே. அந்த இந்த மாதிரி அந்த ஏதாச்சும் கோயில்ல திருவிழா அந்த மாதிரி இருக்காங்கன்னா அந்த தாளம் அடிப்பாங்கல்ல, சாமி தாளம் அடிப்பாங்கல்ல, ஒரு மாதிரி பெருசா இருக்கும். மோளம்ல ப்ரோ, அந்த அந்த பெருசா வச்சிருக்குமே அந்த சட்டத்துல தட்டுவாங்களே, டொங் 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 தட்டுவாங்களே, பாத்திருக்கீங்களா ப்ரோ? அது சுத்த தமிழ்ல சாமி சட்டம்னு சொல்லுவாங்க ப்ரோ. இங்க இருந்தாங்க. நாங்க வந்துட்டு இப்படி சாமி இங்க பொங்க முடிச்சிட்டு இருக்கோம். சாமி சட்டத்தை எதுவும் தட்டிட்டு டக்குனு காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. என்ன அப்படி திரும்ப கட்டியோ டக்குனு வந்து ஓடிடுச்சு. இதுதான் ஹைலைட். அந்த உருவத்தை பாத்தீங்களா நீங்க? உருவத்தை பாக்கல ப்ரோ. எப்படி தான் இருந்துச்சு? நாங்க பாக்கல. எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு சொன்னாரு, இப்படி சாமி சிலைய பாத்துருக்கேன். அவருக்கு பின்னாடி இப்படி டோனும் தட்டி திருப்பதி கட்டியும் டக்குனு என்னமோ ஒண்ணு உள்ள ஓடி இருக்கு. ஓடி இந்த காட்டு இலையெல்லாம் தெரியுமா, அப்படி ஆடு ஆள் அடிச்சு உள்ள ஓடுனா ஒரு மாதிரி ஆடுமே. ஆடி கொஞ்ச நேரத்துக்கு ஆடிட்டு இருந்துமே ஆள். உங்களுக்கு தானே இப்ப நான் வந்துட்டு உங்களை நீங்க இருக்கிறீங்க, உங்க முதுவை தட்டி நான் ஓடினோடனே காட்டுக்குள்ள நீங்க திரும்ப கட்டி நான் காட்டுக்குள்ள போயிட்டேன். ஆனா அந்த காட்டுல அந்த இலையெல்லாம் ஒன்னும் அப்படியே ஆடுது. நான் ஓடி இருக்கேன்ல, அந்த மாதிரி இருந்துச்சு வேகமா. பயந்தே போயிருப்பா அந்த இடத்துல. ப்ரோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நாங்க சட்டத்தை தட்டிட்டு ஓடி இருக்கு. எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ப்ரோ சட்டத்தை தட்டின சத்தம் எங்களுக்கே கேட்டுச்சு. அப்ப அங்க அவருக்கு எவ்வளவு வேகமா கட்டிருக்கோம். அப்ப நாங்க முன்னுக்கு திரும்பி இருக்கோம். சட்டத்தை தட்டிட்டு உள்ள ஓடி இவர் திரும்பி பார்த்துட்டு ஒரு செகண்ட்ல எங்களுக்கு பின்னாடி எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து நிக்கிறாரு பயத்துல. அவர் கொலையை நடக்கி போயிருக்கோம் தெரியுமா? நான் வந்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு நான் அந்த கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ப்ரோ அப்படி ஒரு எப்படி சொல்லி அந்த தட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ப்ரோ அந்த பூச்சி சத்தம் கேட்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி பின்றோ சைலன்ஸ் அப்படி இருந்துச்சு. அப்புறம் பட்டுன்னு வந்துட்டு சரி கேடு என்ன ஆச்சு சொல்லிட்டு அவரு வந்துட்டு பயத்துல வந்து கொஞ்ச நேரம் பேச முடியல. 2 நிமிஷம் கழிச்சு பேசினாரு. இல்ல சாமி சட்டத்தை என்ன தட்டிட்டு ஓடுனுச்சு, என்ன ஓடுனுச்சுன்னு தெரியல. ஆனா ப்ரோ எனக்கு பொறுத்த அளவுக்கு வரைக்கும் அது வந்துட்டு டீமன் பேயில இருக்காது. கண்டிப்பா ஏதோ ஒரு மிருகம் இல்லைன்னா ஒரு சாமி ஒரு இதாதான் இருக்கும். இல்ல ப்ரோ, ஆக்சுவலி அது என்னன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. சாமியா பேயா டீமனா மிருகமா சொல்ல தெரியல. ஏன்னா கோயில் சாத்தியிருந்த கோயில திறந்து பண்ணது பெரிய தப்பு. அதுக்கப்புறம் அங்க போய் அக்னி தெரியுமா? அக்னி நடந்திருந்தானே, நெருப்பு அக்னி வந்துட்டு கொளுத்துனது. அது அக்னி சொல்லுவாங்க. ஏன்னா சாமி வந்து தூங்குற நேரத்துல அக்னி கொளுத்த கூடாதான். நெருப்பு கொளுத்துனது பொங்க வைக்கிறதுக்கு 2வது தப்பு. அதுவும் இன்னொன்னு அந்த கோயில வர சுத்தி பாத்திருக்கீங்க, அது இன்னொரு தப்பு. சுத்திட்டு போய் எங்க சித்தப்பா வந்துட்டு எங்க அப்பா ஃப்ரெண்டு வந்துட்டு கேட்கல. எங்க அப்பா வந்துட்டு ஒரு கேட்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குதுல, போயிட்டு கருச்சலை தொட்டிருக்காரு. 3வது தப்பு. பிரதர் நான் நினைச்ச அவர் தொட்டிருக்க மாட்டேன், தொட்டிட்டாரா? அதான் காட்டிட்டு 3 தப்பு பண்ணிருக்கோம் ப்ரோ. அதுக்கப்புறம் நடந்தது நான் சொன்னேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா நான் சொல்லிதான் ஆகணும் ப்ரோ. உங்களுக்கு தெரியுமா? இல்ல இங்க பாருங்க, நம்ம வந்துட்டு இங்க உட்கார்ந்து இருக்கோம் ப்ரோ. பட்டுன்னு போயிட்டு இந்த சாமி சிலை தெரியுமா கழுத்துல போட்டுருந்தாங்க, சிவனோட மாலை. ருத்ராட்ச மாலை இல்ல, இந்த பூ மாலை, இந்த லீமா மாலை தெரியுமா? அந்த நார்மல் ஆள் போட்டு அந்த மாலை அப்படியே வந்துட்டு நாங்க பானையை வச்சுட்டு பொங்கட்டோம்னு சொல்லிட்டு தூரத்துல போய் உட்காந்துருந்தோம். இந்த கால் வலிக்க சொல்லிட்டு அந்த மாலை பறந்து வந்து வேகம் யாரும் விட்டு அடிச்சுடுவோம். அப்படி வந்து இந்த பானையில விழுந்துச்சு அந்த எலுமிச்சமா. ஆனா அது வந்து காத்துல அடிச்சுட்டு அப்படி வந்து விழுந்துச்சு வேகமா.
காத்துல எப்படி ப்ரோ அடிக்கும்? அதெல்லாம் லாஜிக் இல்லையா? காத்துல அடிச்சா எப்படி? அதான் ப்ரோ, எங்களுக்கே வந்துட்டு கொஞ்ச நேரத்தை தோண ஆரம்பிச்சிச்சு, இது உண்மையிலே இதை வச்சு முருகன் தான் பின்னாடி உட்காந்து இப்பெல்லாம் குரங்கு அந்த மாதிரி வச்சு வீசுனுச்சா, இது உண்மையிலே குரங்கு தான் வீசுனுச்சா இல்ல காத்து ஏதாச்சும் அடிச்சுச்சா? எங்களுக்கு அந்த இப்போ வரைக்குமே குழப்பமா இருக்கு, எதுதான் வீசுனுச்சு அந்த டைம்ல சொல்லிட்டு. இது உண்மையிலேயே நடந்த கதை ப்ரோ, சத்தியமா இது உண்மையிலே நடந்த கதை ப்ரோ. நான் நினைக்கிறேன், நான் அடிச்சு சொல்லுவேன், மக்கள் நீங்களும் வந்து நினைப்பீங்க, நீங்க பூட்டை உடைச்சு கோயிலுக்கு மொத யாரோட அனுமதி இல்லாம போனனாலதான் இது நடந்திருக்கு. ஆமா ப்ரோ, அதுவும் கேளுங்க, அந்த லீமா மாலை விட்டு அந்த பானையில அடிச்சதுக்கு அப்புறம் எங்க தாத்தா சொன்னாரு, எங்க தாத்தாக்கு வந்துட்டு எப்படின்னா அவருக்கு ரொம்ப கோயில்ல உள்ளவங்க சாமி புரியல அப்படி தெரியுறவங்களா, அவரு வந்துட்டு என்ன சொன்னாரு, பறந்து வந்து கொண்டா செஞ்சுட்டு அந்த நாக்களை உட்கார்ந்து இருக்கும், அந்த நாக்களை வேகமா தட்டுனாரு. வேகமா தட்டி அவர் தட்டி சொன்ன, நான் அப்பவே சொன்னேன் அப்படி சொன்னாரு. நாங்க கேக்குறோம் என்ன சொல்ல, நான் அப்பவே சொன்னேன் சாமியோட கருஞ்சலை தொடாதீங்க தொடாதீங்கன்னு சொல்லிட்டு, உங்களை யாரும் சாமி கருஞ்சலை தொட்டிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு, யாரு தொட்டீங்கன்னு இப்ப சொல்லுங்க அப்படி சொன்னாரு. யாரும் சொல்ல, பரவாயில்லையா சாமிக்கு உயிரை காவு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாரு, கத்தி சத்தமா கேட்டாரு. அந்த இடத்துல அந்த பேச்சு அந்த வார்த்தை உங்களுக்கு எடுத்து எப்படி இருந்திருக்கும்? யோ பிரதர், கத்தி சத்தமா சொல்றாரு, யாரு தொட்டீங்கன்னு சொல்லு, யாருமே சொல்லல. இப்ப நீங்க சொல்லலன்னா உங்க உயிர் போயிடும், சாமி உங்க உயிரை காவுவாங்க, உங்க உயிரை கொடுக்க தயாரா திரும்ப அடிச்சு சொன்னாரு. சொன்ன வேகத்துல அப்ப வந்து சொன்னார், அந்த அவங்க அப்பா ஃப்ரெண்ட் சொன்னார்னா அவருதான் வந்து சாமி கரைசலை தொட்டாரு அப்படி சொல்லிட்டு. அப்ப வந்துட்டு அவர்கிட்ட போயிட்டு, யாரு கேட்டு சாமி சிலையை போய் தொட்ட, இந்த ராத்திரியில சாமி தூங்குற நேரத்துல உயிர் அந்த நம்ம நெருப்பு பத்த வச்சு தப்பு, ஏதோ நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் வந்தேன் கூட, நீங்க பொங்க வைக்கிறீங்க சரி வேண்டிட்டு, அப்பவே நினைச்சு எதுவும் நடக்கும் போது சொல்லிட்டு நீங்க ஏன் அப்படி சாமி சிலையை தொட்டீங்க அப்படி கேட்டு. அப்பவே சொன்ன பிரச்சனை கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல அப்படி சொன்னாரு. இப்ப வந்துட்டு நாங்க அப்படி விட்டுட்டு இருந்தா கூட நாங்க வேண்டியதை வந்து செய்யாம போயிட்டோம், பாதியில வச்சு விட்டுட்டு போயிட்டோம். அது ஒண்ணு. பொங்கல் பானை அப்படி கோயில வந்து உடைச்சு விட்டுட்டு போயிருந்தோம்னா அப்படி போனா அது ஒரு குத்தமாயிரும். இல்ல பிரதர், நீங்க கண்டிப்பா அந்த ஒரு தப்பு பண்ணிருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பின்தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும் கண்டிப்பா. ஆமா ப்ரோ, அதான் சொல்றேன் கேளுங்க, நம்ம வந்துட்டு பூட்டின்ற கோயிலையும் திறக்க கூடாது. அதுவும் ப்ரோ, நீங்க இந்த கருஞ்சலையை ராத்திரி நேரத்துல தொடவே தொட்டா இந்த மாதிரிதான் ஒண்ணு ஏதாச்சும் நடக்கும் ப்ரோ. நான் அப்பயே அவர் சொன்னாரு தொடாதீங்கன்னு சொல்லிட்டு, நான் சொன்னதை கேளுங்க யாரும் தொடாதீங்க, அப்ப அவர் போய் தொட்டிருக்காரு, அதனாலதான் ப்ரோ இது மாதிரி நடக்குது. இல்லைன்னா ஏன் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அப்பாவோட ஃப்ரெண்டு. ஓ மை காட், பாருங்க அதான் ப்ரோ. அப்புறம் இதுல என்ன சொல்லுங்க ப்ரோ. ஓ மை காட், ஆனா அந்த காட்டே நமக்கு இது இப்படி ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டாரு. அதான் ப்ரோ இன்னொன்னு நடந்துச்சு, அந்த கோயில் வந்துட்டு கோயில்ல வந்துட்டு கொண்டாந்து கோயில் வந்து முடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டோம், வந்துட்டு சாமி முடிச்சு ராத்திரி 12 மணிக்கு தான் வந்தோம். வந்துட்டு கோயில் அப்படியே ரிட்டர்ன் கேல வந்துட்டு அதுவும் 2-3 மணி நேரம் பிடிச்சிச்சு. வந்துட்டு காடியில வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே எங்க அப்பா ஃப்ரெண்டுக்கு எங்க சித்தப்பாக்கு இப்படி காய்ச்ச டிம்மம். ஓ மை காட், பேய் அடிச்சு படுத்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி படுத்துட்டாங்க 3 பேரும். ஆனா எனக்கு இன்னும் டவுட் என்னது, அது ஆசாமியா இல்ல ஒருவேளை ஏதோ மிருகமா இல்ல சாமியா, என்ன ஒரு ஸ்பிரிட்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விதமான கேள்விக்குரியதா. ஆசாமினா அது ஒரு விதத்துல ஒரு பேய் மாதிரி தான், ஆனா அவங்க வந்து உயிரோட இருப்பாங்க. ஓ எப்படின்னா சாமினா வந்துட்டு நல்லவங்க, ஆசாமினா அதுக்கு அப்படியே கெட்டவங்க. ஓ ப்ரோ இன்னொன்னு வந்தோடனே உங்களுக்கு தெரியும் ப்ரோ, எங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டு ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி வந்து எப்படின்னா, அந்த பாட்டி வந்துட்டு ரொம்ப வந்து சொந்தக்காரவங்க இல்ல, அவங்க வந்துட்டு
ராப்பாட்டானது இந்த நெய்பர் தெரியுமா, ஜீரான்னு சொல்லுவாங்கல்ல, ஓகே. ஜீரான் ராப்பாட். ராப்பாட்டான ஜீரன். ஆனா அவங்களுக்கு வந்து சாமி வரும், காளியம்மானா வரும். ஓ, தமிழவங்களா? ஓகே. தமிழவங்க. அவங்க இப்ப இறந்துட்டாங்க ப்ரோ. அவங்களுக்கு சாமி வரும்னு சொன்னதானே ப்ரோ. ஆமா ப்ரோ. அவங்களுக்கு சாமி வரும். அவங்க வந்து சொன்னாங்கன்னா நடக்கும் அந்த மாதிரி. ஆனா அவங்க வந்துட்டு அவங்க மட்டும் தான் ப்ரோ மனசு ரொம்ப சுத்தமானவங்க ப்ரோ. அந்த மாதிரி ப்ரோ அவங்க இறந்துட்டாங்க. ஓகே. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ப்ரோ சொன்னாங்க, எங்க அப்பா அவங்க ஃப்ரெண்டு எல்லாத்தையும் யோசிச்சாங்க ப்ரோ. வீட்டுக்கு வந்துட்டு உங்களை யாரு வந்து 3 பேர் யோசிச்சாங்க. உங்களை யாரு வந்து பூட்டி இந்த கோயில போய் உடைக்க சொன்னா? இப்ப பதில் சொல்லியே ஆகணும், நீங்க சொல்லுங்க, யார் பூட்டி இந்த கோயில உடைச்சா கேக்குறாங்க. ஐயோ. கேட்டு உடைச்சிங்கள, ஏன் வந்துட்டு சாமி சிலைய தொட்டீங்க அப்படி கேட்டாரு. Oh my god bro, goosebumps ஆகுது bro, goosebumps ஆகுது. இத்தனைக்கும் அவங்கள்ட்ட வந்து என்ன நம்ம சொன்னோம், கோயில் பூட்ட மட்டும் தான் உடைச்சோன்னு சொன்னோம், சாமி சிலைய தொட்டன்னு சொல்லல. எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு எங்களுக்கு இப்போ வரைக்குமே தெரியல. இந்த கதை கொஞ்சம், இந்த எபிசோட் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா ஓடுது. கேட்டாங்க ப்ரோ, நீ ஏன் வந்துட்டு சாமி சிலைய தொட்ட, உன்னை தொட்ட சொன்னாங்களா? அந்த ராத்திரியில சாமியை வந்துட்டு ஓய்வு எடுக்கிற நேரத்துல யாரு நொன்னாலும் அந்த இடத்துல ஆவி இருந்துச்சா, சாமி இருந்தாங்களா, இல்ல அது கோயின்சிடென்ட் தான் நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு ஏதாச்சும் பின்தொடர்ந்து வீட்டுக்கு வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்டாங்க. ஓ மை காட், நீங்க அந்த பொங்க பானையை மட்டும் விட்டுட்டு வந்திருந்தீங்க. அதான் ப்ரோ. இன்னொன்னு கேளுங்க, அவங்க வந்துட்டு எங்க அப்பாவை அரைஞ்சாங்க. என்னடா அரைஞ்சாங்க. ஏன் சாமி சிலைய வந்துட்டு தொட்டீங்க, உங்க கூட்டாளி எல்லாம் ஏன் சாமி பூட்டை உடைச்சிங்க, கோயில் பூட்டன்னு? எங்க அப்பா வந்து செஞ்சு தள்ளாரு. ஏன் பூட்டை உடைச்சிங்கன்னு கேட்டாங்க. ஓ மை காட். இப்ப அந்த ப்ரோ இன்னொன்னு நடந்துச்சு, இது எனக்கு சிலுக்குது ப்ரோ, கண்ணுல தண்ணி எல்லாம் கலங்குது ப்ரோ இந்த கதையை சொல்லும் போது. ஓகே, சொல்லுங்க. அந்த சொன்னாங்க, இப்ப நீ வந்துட்டு அவங்கள வந்துட்டு நோண்டிட்ட, இப்ப உங்க 3 பேர் உயிர்ல அவங்க சாமி ஒரு உயிரை கேக்குறாங்க அப்படி சொன்னாங்க. ஐயோ, ஓ மை காட், என்னடா இது? உங்க 2 பேர் 3 பேரோட உயிரை சாமி கேக்குறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. நீங்க கோயிலுக்கு போய் இப்பயே மன்னிப்பு கேளுங்க, அவங்க கோவம் அடங்குற வரைக்கும் மன்னிப்பு கேளுங்க, அதுக்கப்புறம் சாமி மனசு இறங்குறாங்களா பாப்போம்னு சொன்னாங்க. பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போனுமே, அந்த முனீஸ்வரர் சிவன் கோயிலு, அங்க பத்தி கேட்க அங்க போய் அப்படி சில முன்னுக்கு 3 பேர் போய் விழுந்துட்டாங்க கீழே. அப்படி தொட்டு கும்பிடுறாங்க, கீழே படுத்து கும்பிடுறாங்க. எப்படின்னா அவங்க உயிர்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு யோசிச்சு பாரு. ஆமா பிரதர், ஆமா பிரதர். அவங்க வந்துட்டு மன்னிச்சிருங்க, நாங்க பண்ணது தப்பு தான், அந்த கோயிலை நாங்க உடைச்சு திறந்து இருக்க கூடாது, நாங்க ஏதோ அவசரத்துல பண்ணிட்டோம். சாமி வந்துட்டு மனசு இறங்கணும்னு தெரியல. அப்ப இன்னொன்னு நடந்துச்சு, அவங்களுக்கு தான் வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கு எங்க அந்த நெய்பர் ஆண்டி பாட்டிக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, கனி திரும்ப கனி, ஆமா, அந்த கனி வந்துட்டு 3 கிளாஸ்ல வந்துட்டு அந்த கனியை வச்சிருப்பாங்க. நான் 3 கோலையிலையும் அந்த தண்ணி நிறைச்சிட்டு, உப்பு தண்ணி நிறைச்சிட்டு கனிய போடுவேன். எந்த கனி வந்துட்டு மிதக்குதோ அவங்க உயிரை தான் சாமி எடுக்க போறாங்க. எந்த கனி வந்து உள்ள ஃபுல்லா ரெண்டு கனி, எந்த 2 கனி இறங்குச்சோ அவங்க உயிர் தப்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன பிரதர் இது? ஐயோ, ஓ மை காட். இது வந்து எங்க அப்பா ஃப்ரெண்டு, எங்க அப்பாவோட கனி தண்ணியில இறங்கிருச்சு, எங்க அப்பா தப்பிச்சிட்டாரு. ஓ மை காட், ஓ மை காட். எங்க அப்பாவோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு கனி வந்து தண்ணியில இறங்கிருச்சு. அப்போ உங்க சித்தப்பா தப்பிச்சிட்டாரு. சித்தப்பா இல்ல ப்ரோ, அந்த தொட்டாரு அந்த சிலைய, அந்த ஃப்ரெண்டு, அவரு வந்துட்டு அவரோட கனி மட்டும் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே பிரதர் சாரி, நான் அதை கேட்க மன்னிச்சிருக்கோங்க. அவர் இறந்துட்டாரா? இல்ல ப்ரோ, அவர் வந்துட்டு இந்த கதை நடந்து ஒரு எத்தனையோ இந்த கதை நடந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த 2 மாசம் முன்னுக்கு தான் ப்ரோ இறந்தாரு. ஏன்னா அது ஐயோ கேளுங்க, அதனாலயா என்னன்னு தெரியல, ஏன்னா அவருக்கு இனிப்பு நீரு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு.
மேபி அதனால கோ இன்சிடென்ஸா இருக்கலாம் ப்ரோ. பிரதர் சாரி பிரதர், சாரி, மன்னிச்சிருங்க. உங்க கதை இவ்வளவு சென்சிட்டிவா போகணும்னு தெரியாது. சாரி. மேபி அந்த மாதிரி இருக்கலாம் ப்ரோ. ஏன்னா நம்ம அதனாலேயும் தான் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சாமி அவரோட கண்ணி மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் அழுட்டார் அங்கேயே. ப்ரோ எப்படி ப்ரோ கரெக்டா சொன்னீங்க? ஒரு கண்ணுல தண்ணி மொழியா ஊத்துது. அவர் குடும்பம் என்ன பண்ணாங்க? அவர் கல்யாணம் ஆகணும். ஓ சொல்றாரு. அப்ப வந்துட்டு அழுகுறாரு. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? தண்ணி மிதக்குதுன்னா அப்படின்னா அவங்க பாட்டி சொல்றாங்க, உயிரை சாமி கேக்குறாங்க, நீ ஏன் சாமி சிலையை போய் தொட்ட? ஏன் இந்த தேவையில்லாத வேலை? உன்னை நாங்க என்ன சொன்னோம்? பூட்டை உடைச்சதே தப்பு. அதுல போயிட்டு பொங்க பண்ணிட்டு அக்னி கொளுத்தி இருக்கீங்க. கொளுத்திட்டு போயிட்டு சாமி சிலையை ஏன் தொட்டீங்க அப்படி கேட்டாங்க. ஓ மை காட். இப்போ வந்துட்டு அந்த பாட்டி தான் சொன்னாங்க, இந்த மூணு பையனுங்களும் வந்துட்டு தெரியாம பண்ணிட்டாங்க, எப்படியாச்சும் மன்னிச்சிருங்க, நாங்க வந்துட்டு என்ன பண்றோம் அப்படி சொன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த என்ன சொல்லுவாங்க ப்ரோ, எங்க கொண்டாங்க இந்த மாதிரி எனக்கு கெஞ்சி கேட்குறோம், இந்த மூணு பையனுங்களும் தெரியாம பண்ணிட்டாங்க, இவங்க இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டாங்க, மன்னிச்சு விட்டுருங்க அப்படியே சொல்லிட்டு கெஞ்சி இவங்க மூணு பேருமே அழுந்துட்டாங்க. ஏன்னா பயம் தருமா ப்ரோ அந்த டைம்ல காட்சி அவங்க மூணு பேருக்குமே. அப்ப கெஞ்சி சாமி வந்துட்டு அவங்களுக்கு அந்த பாட்டிக்கு சாமி வந்துருச்சு. அப்ப காளியம்மா இறங்கிட்டாங்க. காளியம்மா இறங்கி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு கோபம் அடங்குற வரைக்கும் நான் வந்துட்டு பாக்குறேன் அப்படி சொல்லியிருந்தாங்களே அன்னைக்கு. அதுக்கு முன்னுக்கு சொன்னேன். இப்ப வந்துட்டு சரி இந்த மூணு பயணங்களையும் நான் விட்டுறேன், தெரியாம பண்ணிட்டாங்க, ஆனா இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணாங்களா எனக்கு எனக்கு அவனோட உயிர் எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சாமி கிட்ட, கிளாங் சாமி கிட்ட போயிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு ஏதாச்சும் பின் தொடர்ந்துட்டு வந்துருச்சா, இல்ல அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி சொன்னாரு, ஒண்ணுமே பின் தொடர்ந்துட்டு வரல, சாமி உன்னை மன்னிச்சு விட்டுட்டாங்க, ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தப்பை பண்ணனா உன் உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை, ஏன்னா எப்ப வேணா உன் உயிரை எடுக்கலாம், பார்த்து இருந்துக்கோ, ஒழுங்காயிருன்னு சொன்னாங்க அவரை. ஓகே பிரதர், தேங்க்ஸ். ஆனா உங்க கதை ரொம்ப சென்சிட்டிவா ஒண்ணுச்சு, கொஞ்சம் எனக்கே கூஸ்பம் ஆயிடுச்சு. ஆனா நீங்க சொன்ன கதை உண்மை மாதிரி தான் இருக்கு, யாரும் போய் நம்ப மாட்டாங்க. ஓகே பிரதர், இந்த வாரத்துக்கு கோலக்க வந்தது. அடுத்த கதை இருந்தா கண்டிப்பா இன்னொன்னு, இந்த கதையில வந்துட்டு மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா ப்ரோ, தயவு செஞ்சு சாமி வந்துட்டு ஓய்வு எடுக்கிற நேரத்துல வந்து வீட்டுல வந்து சாமி ராத்திரி நேரத்துல வந்து ரொம்ப கத்திக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு கோயில் பூட்டி இருந்த கோயிலை உடைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யக்கூடாது ப்ரோ. அது செஞ்சனாலதான் இப்போ பெரிய பிரச்சனை. ஆமா ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ கதை. ஓகே, நன்றி ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் நீங்க கதை ஷேர் பண்ணதுக்கு. அடுத்ததா போய் கதை இருந்துச்சுன்னா கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க, எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி ப்ரோ. இன்னொரு கதை இருக்கு ப்ரோ, அது வந்துட்டு எனக்கு நடந்தது இல்ல, என்னோட சொந்தக்காரங்களுக்கு நடந்தது. அது நான் அடுத்த வாரம் டெக்ஸ்டில மேபி சொல்றேன், இல்ல அதுக்கு அடுத்த வாரம் சொல்றேன் ப்ரோ. டைம் இருக்கிற டிஎம் பண்றேன். ஓகே பிரதர், நன்றி. தேங்க்யூ. ஓ மை காட் மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா இவரோட கதை ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சு. இந்த வாரம் நம்மளால பேய் டைரி பாட்காஸ்ட் நம்ம ரியாக்ட் பண்ண முடியாது. இவரோட கதையே 43 நிமிஷத்துக்கிட்ட போயிடுச்சு. இப்போ எடிட் பண்ணதை தெரியப்பட வரப்போகுதுன்னு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 150 சப்ஸ்கிரைபர்ஸ் அடைய போகிறோம். எல்லாம் அவங்களால தான். ஓகே மக்களே, இந்த கதை ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்கள்கிட்ட ஏதாவது இந்த மாதிரி கதை இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டிஎம் டு தமிழ் பிக்சர்ஸ் கான்டாக்ட். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே தான் இருக்குது. ப்ளீஸ் அங்கே போய் நீங்கள் இது பண்ணாலும் பரவாயில்ல, எது பண்ணாலும் உங்கள் கதை எங்கிட்ட வந்து ஷேரணும், அதுக்காக வேண்டிக்கிறேன். ஓகே மக்களே, இந்த கதை எப்படி சென்சிட்டிவாக இருந்துச்சு, எவ்வளோ இதாக இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பேய் கதை எபிசோட் மிக சுவாரஸ்யமாக வரும்னு நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன். ஐ எம் சீன் த நெக்ஸ்ட் வீடியோ. Ciao.